தலி சகோதரிக்கு ஒரு விஷயம் நல்லது படிப்பாரா நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியிலிருந்து கேட்போம், மதுராஜிலிருந்து கேட்போம். சகோதரி அவர்களே, ஆளே இல்லாத கடலை யாருக்கியா டீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி டிவிகேவோட நிலைமை இன்னைக்கு மாறி போயிருக்கு. திமுக கூட பரவாயில்ல போல இருக்கு. ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல தான் அவங்க காலிச்சேரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசின கூட்டத்திலே அவர் எட்டி பார்க்கையில வெறும் காலிச்சேர் தான் இருந்தது. ஒரு வருஷத்துல தான் அவங்களுக்கு அந்த நிலைமை வந்தது. ஆனால் டிவிக்கு அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் கூட ஆகலை, ஒரு மாசம் கூட முழுசாகலை. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காலிச்சேரோட. சகோதரி அவர்களே, நீங்கள் தனியா இருக்கன்னு யோசிக்காதீங்க. இந்த ஒரு இணைப்பு விழாவுக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் 7 அமைச்சர்களை அப்படி மாற்றிடுவோம். புரட்சி தலைவர்களுடைய கொள்கை மதுரை மாநாட்டிலேயே எங்களுடைய தலைவர் அண்ணன் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் அரசியல் தலைவராக டிக்ளேர் பண்ணார். எப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்ப கிடையாது. அதாவது பொதுவா தங்கம், வெள்ளி, வைரம் அப்படிலாம் பேர் வைப்பாங்க. ஆனா புரட்சி ஏன்னா வைரத்தோட பெரிய ஒரு பொருள், ஒரு வேல்யூ வந்து மரகத்துக்கு இருக்கு. அது அவ்வளவு சாதாரண. அதோட அருமை யாருக்கு தெரியும்னா உண்மையாவே நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு தான் தெரியும். அப்படி புரட்சி நீங்க தனியா இருக்க யோசிக்காதீங்க. இந்த ஒரு இணைப்பு விழாவுக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களோட தலைமையில அனுப்பிச்சு இருக்காங்க. நீங்கள் தனியாக இல்லை, நாங்க உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர். அண்ணன் கூட செங்கோட்டை என்ன சொன்னாரு, இன்றைக்கு தமிழகத்திலேயே மூத்த ஒரு அரசியல் ஒரு விஷயம் நல்லது படிப்பா நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியிலிருந்து கேட்போம், மதுராயிலிருந்து கேட்போம். சகோதரருக்கு திமுக அதுவும் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர் ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்காரு. எவனையுமே காணுங்க. பல பேர் அங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இருந்த 2000 பேரும் அப்படியே ஜாலியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தான் தாவேக்காவுக்கு மக்கள் மத்தியில் இப்போ மரியாதை இருக்கு. எல்லா பக்கத்தும் காரி துப்ப தொடங்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு நிதியமைச்சர் அந்த வெள்ளை அறிக்கையை படிச்சாரு பாருங்க. அடேங்க அப்பா, போன ஆட்சியில இருந்த உதயநிதி ஸ்டாலினே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு படு கேவலமா தமிழகத்தோட நிதியமைச்சர் நம்முடைய தாய்மொழி தமிழை எப்படி படிக்கிறார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு. என்னையா இது? அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பாங்க. அதுலேயே உதயநிதி ஸ்டாலின் திக்கி திணறி படிப்பாப்புல. அதை பார்க்க கூட பரவாயில்ல போல இருக்கு. ஆனால் தமிழக நிதியமைச்சர் எவ்வளோ திக்கு, எவ்வளோ திணறு. ஐயா தாவேக்க அரசாங்கம், விஜய் அவர்களே, இந்த மாதிரி அமைச்சர்களை தமிழ் டுட்டோரியல் கிளாஸுக்கு அனுப்பிவிட்டு நம்முடைய தாய்மொழியை கொல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கூட பரவாயில்ல. நிதியமைச்சரோட நிலைமை இப்படி இருக்கையில தாவேக்காவோட எம்எல்ஏ, பென்னாகரம் தொகுதி எம்எல்ஏ எப்படி பேசுறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. வணக்கம், என் பேர் கஜேந்திரன். பெண்ணா சட்டமன்ற தொகுதிக்கு புதுசு வேட்பாளராக வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் தலைமை அலை வீசுகிறது. 234 தொகுதியிலும் தளபதி வெற்றி பெறுவார். பெண்ணாரம் தொகுதி பொறுத்தவரை கட்சிக்காரர்கள் குழம்பி இருக்கிறார்கள், மற்ற கட்சிக்காரர்கள் வேட்பாளர் குழம்பி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். விசிலுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டு பெருவாரியாக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வைத்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார்கள். என்னையா இது? தியேட்டரில் விசில் அடிக்கிறவன், பிளாக்கில் டிக்கெட் விற்றவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உள்ளே போட்டிருப்பாங்க போல இருக்கு. இந்த கன்றாவியான காட்சிகளை இன்னும் 5 வருஷம் நம்ம சகிச்சு தான் ஆகணும் போல இருக்கு.
இன்னும் என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல. அதுவும் புஷி ஆனந்த் வந்து அவர் என்ன இட்டுட்டு போறாருன்னு தெரியல. அவ்வளோ கேவலமா இன்னைக்கு தாவேக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா தாவேக அரசாங்கம் தமிழகத்தோட கடன் 13 லட்சம் கோடி இருக்கு அப்படின்னு வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ மக்கள் என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஐயா நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக 2500 ரூபா எல்லா வீட்டுக்கும் கொடுப்போன்னு சொன்னீங்க, மகளிருக்கு கொடுப்போன்னு சொன்னீங்க, தமிழகம் முழுவதும் மகளிருக்கு இலவச பேருந்துகள் அப்படின்னு கதையா அளந்து விட்டீங்க, எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் செய்யாம இருந்தீங்க, உங்களுக்கு அடுத்த தேர்தலில் ஆப்பு தான் அப்படின்னு நிறைய பேர்களோட பதிவுகளை காண முடியுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கேக்காரவங்க மரண காமெடியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்க. தமிழன் படப்பாணியில் தலைமைச் செயலகத்தில் தனது தனிநபர் மீதான கடனை அமைச்சர் குமாரிடம் செலுத்திய வழக்கறிஞர் ரியாஸ் அப்படின்னு இந்த ரீல்ஸ் முகத்தில் இருக்க இந்த மாதிரி தாவேக்காரவங்கள்ட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் தமிழன் படப்பாணியில் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தமிழன் படத்தில் விஜய் வந்து ரீலா நடிப்புக்காக ஒரு காட்சி அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தார். இன்னைக்கு அவர் வந்து ரியலாக சிஎம்மாக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு 600 கோடியோ என்னமோ தெரியல. சொத்து மதிப்பில் நான் வந்து ஒரு 90 விழுக்காட தமிழக மக்களோட கடன் அடைக்கிறதுக்காக நான் வந்து கட்டுறேன், அரசாங்க கஜானாவை சேர்க்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தா நீங்கள் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி விளம்பரத்துக்காக பண்ணுறதெல்லாம் நியாயம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் என்னென்ன மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த தாவேக அரசாங்கத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லலாம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அட்வைஸை கொடுத்திருக்காரு. படிக்கிறேன் கேளுங்க. இன்றைய முதலமைச்சரிடம் நான் கேட்பது, தயவு செய்து உங்களை பற்றி உங்கள் ஆட்சியை பற்றி வரும் செய்திகளை படியுங்கள், படித்து உண்மையை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுங்கள் என்பதே என் அன்பான வேண்டுகோள் அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்காருங்க. இதை சொல்றதுக்கு ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்டாலினோட ஆட்சியில் மக்கள் நாலா பக்கமும் காரி காரி துப்புறாங்க. போதாத குறைக்கு இந்த நிறைய அமைச்சர்கள் பொன்முடி போன்ற அமைச்சர்கள்லாம் ஃபீல்டுக்கு போகல, மக்கள் சாணியாலையும் செருப்பாலையும் அடித்தாங்க. ஆனால் இதெல்லாம் ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லை. சொல்லப்போனால் முரசொலியையும் கருணாநிதி டிவியையும் பார்த்துட்டு எங்கள் ஆட்சி சிங்கப்பூருக்கு இணையாக இருக்குது, அமெரிக்காவுக்கு இணையாக இருக்குது, எங்களுக்கு இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்லாம் போட்டி கிடையாது, எங்களுக்கு போட்டியே அமெரிக்கா தான் அப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க. இப்படி கருணாநிதி டிவி, முரசொலி, திமுகவோட ஐடிவிங்க இவங்க கொடுக்குற எல்லா பில்டப்பையும் ஸ்டாலின் அவர்கள் நம்பிட்டு உண்மையான செய்தியை படிக்கவே இல்லை. அதனால தான் ஆட்சியை இழந்தோட மட்டும் இல்லாமல் கேவலம் சொந்த தொகுதி கொளத்தூர்லேயே மண்ணை கவனாப்பில் மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்தாங்க. இதில் ஒரு காமெடி என்ன தெரியுமா, ஸ்டாலின் அவர்கள் மண்ணை கவன உடனே திமுக ஆட்சியை இழந்த உடனே கூட்டணியில் இருக்கிற எல்லா பயிலும் ஓடிட்டான். இறுதியா வை கோபால்சாமி மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வை கோபால்சாமி எப்படா விஜய் பக்கம் ஓடலாம் அப்படின்னு பயங்கரமா தயாராகிட்டு இருக்காப்ல. என்ன தெரியுமா பேசியிருக்காப்ல, விஜயோட ஆட்சி ரொம்ப அருமையா இருக்குங்க, ரொம்ப சூப்பரான ஆட்சியா இருக்குங்க அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆனா இதே கோபால்சாமி திமுகவோட கூட்டணியில் இருக்கையில இதே ஜோசப் விஜய என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அரசியல் அரிச்சுவடி கூட தெரியாதவர் விஜய் ஆகாயத்தில் கோட்டை கட்ட முயற்சி பண்ணுகிறார் அப்படின்னு இந்த வை கோபால்சாமி பேசியிருக்காருங்க. உண்மையிலேயே நமக்கெல்லாம் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா கடவுள்கிட்ட என்ன தெரியுமா வேண்டிக்கணும், இந்த வை கோபால்சாமியை போன்ற பச்சோந்தி மாதிரி நம்ம வந்து பிறக்கவே கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கணுங்க. அந்த அளவுக்கு கேவலமான வேலையை வை கோபால்சாமி பண்ணிட்டு இருக்காப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசியவாதியும் பெருமைப்படுற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள்ல என்டிஏ கூட்டணிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 60 விழுக்காடுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, நாடாளுமன்றத்தில் என்டிஏவோட பலம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே 294 தான் என்டிஏவுக்கு இருந்தது. இப்போ மம்தாவோட கட்சியில் இருந்து 20 எம்பிக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அரசியல் புரட்சியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சிவசேனா உத்தவ் தாக்கரே இருக்கார்ல, அவருடைய கேங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 எம்பிக்கள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேசத்தில்
அகிலேஷ் யாதவோட கட்சியே பிளவுபட போகுது, அங்கேருந்து பல எம்பிக்கள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்தில் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, நாடாளுமன்றத்தில் இடங்களை அதிகரிக்கிற மசோதா, இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா 362 எம்பிக்களோட ஆதரவு வேணும். இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணல 349 எம்பிக்களோட ஆதரவு பிஜேபிக்கு இருக்கு. இன்னும் ஒரு 12 எம்பிக்கள் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சர்வாதிகாரியோட கட்சி திமுக வந்து 22 எம்பிக்கள் இருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகனோட கட்சியோட எம்பிக்கள் இருக்காங்க. இவங்க ஆதரவு தெரிவிக்க வேண்டாம். காங்கிரஸ் மீது உள்ள கோபத்தில் நாங்கள்லாம் வந்து காங்கிரஸ் எதை சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணவே மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு வெளிநடப்பு பண்ணாலே போதும், இந்த சட்டங்கள் எல்லாமே நிறைவேறும். எது எப்படியோ தேசத்துக்கு எப்படியாவது நல்லது நடந்தா ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.